ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரி சமையல்காரன் ராகுல் கண்ணன். வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மாலை நேரங்களில் நம்மளுடைய தெரு ஓரங்களில் தெருக்கடைகளில் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன்கிறத எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்தி பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன சுவையூட்டும் பொருட்களை போட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்கன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் பண்ணுவாங்க. ஒன்று ரெஸ்டாரண்ட் டைப், சைனீஸ் டைப்பில் பண்ணுவாங்க. அதுக்கான காணொலியை நம்ம வேறொரு காணொலியில் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தெருவோர கடைகளில் செய்யக்கூடிய காலிஃப்ளவர் மஞ்சூரியனை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இன்க்ரீடியன்ட்ஸ் நாலேஜ். நம்ம இன்றைக்கி ஒரு மெனு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அந்த மெனுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும், என்னென்ன பொருட்கள் போடக்கூடாது, அந்த பொருட்கள் போட்டு ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அது எப்படி செய்யணுங்கிற நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் என்ன பண்ணணும்னா ஒரு டிஷ்ஷை சூப்பராக சுவையாக நம்ம சமைச்சு கொடுக்க முடியும். அந்த வகையில் நம்ம ஒரு மெனு செய்கிறோம் அப்படின்னா அதில் சுவையுற்ற பொருட்கள் எது, நறுமண பொருட்கள் எது, அடிப்படை பொருட்கள் எது, இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு இன்க்ரீடியன்ஸ் நாலேஜாக நமக்கு தெரிஞ்சால் தான் ஒரு அழகான சமையலை நம்ம சமைச்சு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மகிழ்வை தரும். ஸோ அந்த வகையில் இந்த மெனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அதாவது தெருக்கடைகளில் செய்யக்கூடிய காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம், சால்ட் உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் தேவையான அளவு, நம்ம லோக்கல் கடைகளில் கிடைக்கக்கூடிய சிக்கன் 65 மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய மசாலா நீங்கள் எந்த மசாலா வேணால் வாங்கிக்கிங்க. அந்த மசாலா ஒரு 50 கிராம் வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு 750 கிராம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பக்கம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறதுனால நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நான் தேவையான அளவு தான் நான் அந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் போடுவேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வெள்ளை எள்ளுன்ற சொல்லக்கூடிய அந்த வெள்ளை எள்ளு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். கடலை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கோம். அது இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் தேவைக்கு ஏற்றாற் போல் நம்ம உள்ளே போட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்படி ஜிக்ஸாக்காக வெட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இது வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா அருங்கோண ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மஞ்சூரியனுக்கு வெட்ட போகிறோம். இது எல்லோ கலர் வெட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரெட் கலரையும் இப்படி ஜிக்ஸாக்காக என்ன பண்ண போகிறோன்னா இப்படி வெட்ட போகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 டைம் வெட்டி பழகிட்டிங்கன்னா இது இப்போ வெட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் இப்படி ரெட் கலர் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம க்ரீன் கலரையும் என்ன பண்ணலான்னா இப்படி ஜிக்ஸாக்காக அழகாக இப்படி வெட்டுங்க, இப்படி வெட்டுங்க, இப்போ இப்படி வெட்டுங்க. இப்போ என்னாச்சுன்னா கேப்சிகம் பார்த்திங்கன்னா அழகாக இப்படி வெட்டி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு இப்படி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆனியனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சூரியன் ஸ்டைலில் வெட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை இப்படி நேராக வெட்டுங்க. வெட்டிட்டு இப்படி திருப்பிட்டு இதை 4ஆக வெட்டுங்க. வெட்டிட்டிங்களா? வெட்டினோன்னே எப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு 4 பீசஸ் ஆஃப் ஆனியன் கிடைக்கும். இந்த ஆனியனுடைய ஃப்ரண்ட்டு பக்கத்தை இப்படி வெட்டிட்டு இதை அப்படியே பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆனியன் கிடைக்கும். இது என்ன பண்ணலான்னா இப்போ நான் பிரித்து காட்டிட்டு மொத்தமாக ஆனியனை உரித்து காட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மஞ்சூரியனுக்கு ஆனியனை கட் பண்ணுற ஸ்டைல். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாரி இந்த வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி அதிலேருந்து நம்ம இப்படி தனித்தனியாக க்யூபாக இப்படி பிரித்து எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆனியன் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்குங்க. இது இந்த மஞ்சூரியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதேமாரி இந்த கேப்சிகமும் ஜிக்ஸாக்காக வெட்டுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா 1 கிலோ காலிஃப்ளவர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மஞ்சூரியன் ஸ்டைலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கிறப்ப 1 கிலோ காலிஃப்ளவருங்கிறது ஒரு 250 கிராம்ஸ் கம்மியாகும். ஏன் கம்மியாகும்னா இந்த பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா மளிகை கடைக்காரங்க அல்லது காய்கறி கடைக்காரங்க எடை போட்டு கொடுப்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு 750 கிராம்ஸ்
காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியாக பிரித்து வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்னதாக தேவைக்கு ஏற்ற மாரி அழகாக சின்ன சின்னதாக இப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய பவுலில் வந்து இப்படி வெட்டி கொடுத்துக்கோங்க. இதை வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து வெட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே போட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மசாலாஸ் போட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பச்சை கலர் பூச்சி, கருப்பு கலர் பூச்சி, அப்புறம் வந்து ப்ரௌன் கலர் பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு 3 பூச்சி இந்த காலிஃப்ளவருக்குள்ளே சர்வைவ் ஆகிட்டு இருக்கும். அந்த பூச்சை வந்து நம்ம காலிஃப்ளவருக்குள்ளே வெட்டி திறந்து பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா காலிஃப்ளவர் அழகாக வெட்டியாச்சு. இப்போ வெட்டின இந்த காலிஃப்ளவரில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இல்லை, நல்லா தாராளமாகவே இது முழுங்குற அளவுக்கு என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ராக் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பிஞ்ச் இதில் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா என்ன பண்ண போகிறோன்னா இப்படி கலக்கி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம். 5 நிமிஷம் வைக்க முடியாது அப்படின்றாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இப்படி நம்ம வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலிஃப்ளவருக்குள்ளார இருக்கிற அந்த பூச்சிங்க ஏதாவது இருந்தால் இந்த உப்புடைய காரத்தன்மைக்கு என்ன பண்ணிடும்னா அது அப்படியே அந்த காலிஃப்ளவர் விட்டு வெளியே வந்துடும். அதை நம்ம எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரீவாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வந்து நம்ம டேரெக்டாக ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நண்பர்களே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இன்னொரு பாத்திரத்துக்கு இப்படி அழகாக மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இதோடைய கலவை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு கலவையை கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடலை மாவு ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணுறோம். வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா இங்கே வெள்ளை எள்ளு இருக்குது. இந்த எள்ளையும் நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இந்த வெள்ளை எள்ளுக்கு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப இப்படி ஆட் பண்ணுறோம். இப்படி அழகாக இப்படி தூக்கி கொட்டுறோம். அது தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோம்பு, இந்த சோம்பையும் என்ன பண்ணலான்னா இப்படி அழகாக இப்படி கொட்டிக்கலாம். சோம்புக்கு அப்புறம் கரி லீவ்ஸ், கருவேப்பிலைன்னு சொல்லக்கூடிய கரி லீவ்ஸை அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கரி லீவ்ஸ்க்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன். அந்த 2 ஸ்பூனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணால் போதும். காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இதை என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம லோக்கல் ஏரியா கடையில் விற்கக்கூடிய ஏதாவது சிக்கன் 65 மசாலா, அந்த மசாலாஸ் கொஞ்சம் வாங்கி அதையும் தேவைக்கு ஏற்ற மாரி இப்படி பொலன்னு கொட்டிக்கிங்க. தேவைக்கு ஏற்ற மாரி நீங்கள் கொட்டினீங்கன்னா போதும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரட்டலாம். நண்பர்களே, இப்போ நம்ம தேவையான எல்லா பொருளையும் போட்டாச்சு. என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்னா கார்ன்ஃப்ளவரு, கடலை மாவு, ரெட் சில்லி பவுட்ரு, சோம்பு, வெள்ளை எள்ளு, லைட்டாக கொஞ்சம் சீரகத்தூள், லோக்கல் கடையில் விற்கக்கூடிய சிக்கன் 65 மசாலாவில் கொஞ்சம் வாங்கி இப்போ போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரட்டிக்கலாம். ஆல்ரெடி இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த போட்ட அந்த பேஸை வந்து என்ன பண்ணுறோன்னா பவுடர்ஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா அந்த இருக்கிற தண்ணியிலேயே என்ன பண்ணுறோன்னா லைட்டாக பிரட்டி கொடுக்கணும். ஏன்னா அப்படி பிரட்டி கொடுக்குறப்ப தான் என்ன ஆகும்னா நம்ம அந்த காலிஃப்ளவரில் இருக்க தண்ணி வந்து அந்த பவுடரோடு சேர்ந்து நிறைய லிக்விட் ஃபார்முக்குள்ளார வராது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இந்த தண்ணியை வந்து கடகடன்னு ஊற்றாமல் தெளித்து ஊற்றி என்ன பண்ண போகிறோன்னா இதை பிரட்ட போகிறோம். இப்படி அழகாக அப்படி தீர்த்த மாரி ஊற்றுறோம். ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா அப்படியே பிரட்டுறோம். பிரட்டிட்டு நமக்கு அந்த பொரிக்கிற பதம் வர்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம பிரட்டி கொடுக்க போகிறோம். இதை வந்து பிரட்டலாம். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பிரட்டி எடுக்கணும். ஏன்னா இந்த கலவை வந்து ஒவ்வொரு காலிஃப்ளவர் மேலேயும் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கணும். அப்படி அப்ளை ஆகாமல் அங்கே இங்கேன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் கேப் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடுறப்ப என்ன ஆகும்னா நம்ம போட்ட பேட்டரிங்க அத்தனையும் கோலநாசம் ஆயிரும். அது எண்ணெயில் போடுறப்ப நான் போட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் பிரட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா
நம்ம போட்டிருக்க பவுடர்ஸு, நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிரட்டி கொடுத்துருக்கோம். இதை வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணலான்னா லைட்டாக ஒரு வாரமாக அப்படி ஊற வைக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இது கொஞ்சம் ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு தாய்ச்சில் எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கலாம். அது இங்கே சூடாகட்டும். பக்கத்தில் ஒரு சட்டி இருக்குது, இதையும் ஆன் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக தலைவலி வந்துருச்சு. அதாவது முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்கிற மாரி, ஒரு நாள் முதல்வனாக இருந்து பாரியான்னு சொல்கிற மாரி, ஒரு பிளாக் எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற அவஸ்தை, தலைவலி வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, பிளாக் டீ வச்சுட்ருக்கோம். அதுவும் ஒரு ஓரமாக ரெடி ஆகட்டும். குடிச்சிட்டு அடுத்த ப்ராசஸிங்கை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இடத்துல ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கருவேப்பிலை உள்ளே போடலாம். அது அப்படியே பொரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கலக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் என்ன பண்ணலான்னா உள்ளே போடலாம். இப்போ அப்படியே போடலாம். இது நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணலான்னா அப்படியே கொஞ்சம் போடலாம். இது நல்லா அழகாக ஃப்ரை ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. அதாவது எண்ணெயுடைய அளவு ஜாஸ்தியாக இருந்து நம்ம நிறைய அள்ளி கொட்டிட்டோன்னா எல்லா காலிஃப்ளவரும் போய் அடியில் உட்காந்துக்கும். அதனால் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாரி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்ன பண்ணலான்னா இந்த காலிஃப்ளவரை வந்து அப்படியே வேக வச்சு எடுக்கலாம். காலிஃப்ளவர் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோன்னா கரண்டி உள்ளே விட்டு கிண்டனோன்னா நம்ம போட்டிருக்கிற காலிஃப்ளவருடைய அந்த கலவை என்ன ஆயிரும்னா காலிஃப்ளவர் விட்டு பிரிஞ்சு ஆயிலில் மிக்ஸ் ஆகிரும். அப்போ வந்து அது பார்க்குறக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் நம்ம பிரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் போட்ட காலிஃப்ளவரை கிண்டிக்கலாம். இது வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஒரு இடத்துல எடுத்து மாற்றி அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே ஜூம் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பேட்டர் எல்லாமே உட்காந்து, அதாவது கலவைகள் எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக கவர் ஆகி என்ன ஆகிருக்குன்னா ஃப்ரை ஆகிருக்கு. இப்படி ஃப்ரை ஆகிற மாரி இருந்தால் தான் என்ன ஆகும்னா மஞ்சூரியன் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்தமாரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தான் அந்த கலவையை வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து கலக்கணும்னு சொல்கிறது. நண்பர்களே, இப்போ காலிஃப்ளவர் போட்டு ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சைடும் பேட்டரிங் ஓட்டிருக்கு. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பொறுமையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதை மஞ்சூரியனாக கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது ரோட்டு கடை மஞ்சூரியனாக இதை கன்வெர்ட் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்புறம் சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறப்ப அதோடைய மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரோட்டு கடையில் காலிஃப்ளவர் மஞ்சூரியன்றது எப்படி இருக்குன்னா, அது அவங்க இதை வந்து 2 வகையாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காலிஃப்ளவர் சில்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இதை வந்து அப்படியே அள்ளி காலிஃப்ளவர் சில்லியாக கொடுத்துருவாங்க. எனக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது 6 மணிக்கு மேலே ரோட்டு கடையில் நீங்கள் சாப்பிட்ற மஞ்சூரியன் எப்படி சடனாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தமாரி அவங்க ஆல்ரெடி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் நாலேஜ் பார்த்துட்டாச்சு. எப்படி மஞ்சூரியனுக்கு காய்கறி வெட்டணுங்கிறத பார்த்தாச்சு. மஞ்சூரியனுக்கு எப்படி பேட்டரிங் போடணுங்கிறத பார்த்தாச்சு. மஞ்சூரியனுடைய கலவையை பார்த்து அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும். அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த மஞ்சூரியனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஃபைன் சாப்னு சொல்லக்கூடிய இது ரொம்ப ரொம்ப சின்னதாக, எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது எதுக்குன்னா இப்போ மஞ்சூரியன் போடுறப்ப ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை யூஸ் ஆகும்.
இது எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ, உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் இந்த பூண்டையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டியாக என்ன பண்ணிடுங்கன்னா அழகாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் பூண்டு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சியும் பூண்டையும் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ வெட்டியாச்சு. நல்லா பாருங்கள். இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக நம்ம எந்த கடையில் மஞ்சூரியன் பண்ணுறோமோ அந்த கடையை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து என்னன்னா தேவைக்கு ஏற்ப ஆயில் வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே அழகாக ஊற்றலாம். இப்படி அழகாக ஆயில் ஊற்றி நமக்கு தேவைக்கு அளவான ஆயிலை ஊற்றி இது என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அழகாக ஹீட் பண்ண போகிறோம். இப்போது கடாயில் ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த கடாயில் என்னென்ன பொருள் போட போகிறோங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் டொமேட்டோ கெச்சப் அல்லது டொமேட்டோ சாஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் முந்திரி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம முன்னாடியே வெட்டி வச்ச வெங்காயம், அப்புறம் கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஃபைன் சாப் பண்ண இஞ்சி பூண்டு இருக்குது. வாங்க இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ ஆயிலில் வந்து ஒவ்வொன்றா போட்டு இந்த மஞ்சூரியனை வந்து டாஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டை போடுறீங்க. இது பக்கத்தில் வந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இஞ்சி பூண்டு வந்து அந்த நல்ல மணம் வந்து சூப்பராக வந்துட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் போட்டோடனே அந்த ஸ்மெல் வந்து பார்க்குறதுக்கு அப்படி ஒரு அரோமாவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிச்சுன்னா இது ஓரளவுக்கு அப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே போட போகிறோம். இப்படியே போட்டிங்களா, வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த வெங்காயம் என்ன ஆகணும் அப்படின்னா கண்ணாடி பதத்தில் வேகட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த முந்திரியும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாம், கொத்தமல்லியும் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ போட வேண்டாம். இப்போ போட்டிங்கன்னா ரொம்ப என்ன ஆயிரும்னா வணங்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து அப்படியே என்ன பண்ணலான்னா சிம்மில் என்ன பண்ணலான்னா அப்படியே வேக வைக்கலாம். இப்போது இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கலர் கேப்சிகத்தை அப்படியே அழகாக உள்ளே தள்ளி இதையும் ஒரு 40% மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா வேக விட போகிறோம். இதுக்கு வந்து டைமிங்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இந்த ஆனியனையும் இந்த கேப்சிகத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக வணக்கி கொடுக்கலாம். இது இப்போ வணங்கட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா டப்புன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒரு வேளை நீங்கள் ஏமாந்து அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அடி பிடிச்சிரும், ஓவர் குக் ஆகிரும், கருகிரும், எல்லா வேலையும் நடக்கும். அதனால் இதை ஸ்லோ குக் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. பெரிய பெரிய ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரெஷர் அடுப்பு வச்சுருப்பாங்க. அவங்க எல்லா பொருளும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. டப்புன்னு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற கால் இருக்கும், கட்டிங் யூனிட் இருக்கும், க்ளீனிங் யூனிட் இருக்கும். எல்லா யூனிட் இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரெஷர் அடுப்பில் ரொம்ப வேகமாக இந்த மெனுவை முடிச்சிடுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வீட்டில் சமைக்கிற நமக்கு அப்படி எதுவுமே ரெடிமேடாகவும் இருக்காது, நம்ம கையிலையும் இருக்காது. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி செய்கிறனால இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு வேறு ஒரு வேலையை செய்கிறப்ப என்ன நடக்கும்னா வெங்காயம் வாங்கிரும், கருகிரும், அடி பிடிச்சோம், இந்தமாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு டிஷ்ஷை செய்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அடிப்படை தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற மெனு வந்து பக்காவாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வணங்கட்டும். நம்ம சொன்ன அந்த கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயமும் கேப்சிகம் வந்துருச்சு. அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியும், சூப்பராக தெரியும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுட்டு இந்த அடுப்பை சிம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸோ அல்லது
கெச்சப்பையோ இது மேலே என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஊற்றுறோம். அப்படியே ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே திருப்பி கொடுக்குறோம். அதாவது இது வந்து எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாரி ஒன்றடிக்கு ஒன்றாக இது என்ன பண்ணுறோன்னா அப்படியே திருப்பி கொடுக்குறோம். அதாவது நான் சொல்லியிருப்பேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சைனீஸ் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. சில மசாலாஸ் வந்து இதில் ஆட் பண்ணி அதை கொதிக்க விடுவாங்க. நம்ம ஏன் அதை இந்த மெனுவில் பண்ணல அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வந்து என்னென்னா காலிஃப்ளவர் வந்து 65 பொரித்து அந்த 65 டேரெக்டாக மஞ்சூரியனாக மாற்றுவாங்க. அப்படி மாற்றுற டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காலிஃப்ளவர் சிக்கன் 65 மசாலா ஸ்பைசஸ்ஸு இது எல்லாமே அந்த காலிஃப்ளவர்லேயே இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போட தேவையில்லை. இந்த வெள்ளை எள்ளை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இது மேலே அப்படியே தூவி கொடுக்க போகிறோம். ஏன்னா இது தூவி விட்டிங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோவா அழகாக இருக்கும். அதே போல் தேவைக்கு அளவாக என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா திருப்பி கொடுத்துக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா அதில் காலிஃப்ளவர், கேப்சிகம், ஆனியன் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா அழகாக சேர்ந்து இது மஞ்சூரியனாக என்ன ஆயிடுச்சு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் மாலை நேரங்களில் சாலை ஓரங்களில் கொடுக்குற காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செஞ்ச உடனே டப்புன்னு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிறிஸ்பியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்களே, சுவையான ரோட்டுக்கடை காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை சின்ன சின்னதாக வெட்டி இது மேலே போட்டாலுமே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படி போட்டு பண்ணாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது இப்படி அழகாக வச்சிடலாம். நண்பர்களே, சுவையான காலிஃப்ளவர் ரோட்டுக்கடை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். கேப்சிகம், ஆனியன், அப்புறம் நம்ம ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர், கார்லிக், கொரியண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே இந்த மஞ்சூரியன் பார்க்க தகன்னு மின்னுது பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த மஞ்சூரியன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு மெனுவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி, வணக்கம் மக்களே.